ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயா முனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमद्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि आञ्जनेयमदिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् नमः सदसे नमः सभाये ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நாரதகான சபையும் க்ஷேத்ரோபாசனா அறக்கட்டளையும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு 5 நாள் தொடர் சொற்பொழிவு. அதனுடைய தலைப்பாய் இந்த வருடம் ஸ்ரீமத் ராமாயணத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது ஆக்ஞை. 2 வருடங்களுக்கு பூர்வம் அடியேன் ஸ்ரீமன் நாராயணியம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டிற்று. போன வருஷம் உகந்தருளின நிலங்கள்னு சொல்லக்கூடிய 108 திவ்யதேச வைபவத்தை பார்த்து வந்தோம். இன்றைய வருஷம் இந்த வருஷம் ராமாயணம், அதில் உள்ள அர்த்த விசேஷங்கள், அது நம்ம பூர்வர்கள் காட்டின விதம், சிலது ரகசியானுகுணமாக சொல்ல வேண்டும் என்பது ஆக்ஞை. 2 நாட்கள் முற்று பெற்றது. இன்றைய தினம் மத்தியமமான தினம். எப்படி சீதா மத்தியேசு மத்தியமாவோ இன்னைக்கு மத்தியமமான தினம். இதுல 4 ரகசியங்கள் இது வரைக்கும் மேலோட்டமா பார்த்திருக்கோம். முதல் ரகசியம், வால்மீகி மகர்ஷி வல்மீகத்திலிருந்து தோன்றியவர், பூமி தேவிக்கு பிள்ளை. அதே பூமி தேவி மீது கண்டெடுக்கப்பட்டவள் தான் சீதா ஜானகி. அதனால அண்ணா தங்கை என்கின்ற பாவனையை வைத்து பார்த்து her ears that speak அப்படிங்கிற ரகசியத்தை பார்த்தோம். இதுல ஒவ்வொரு ரகசியத்திலும் ஆன வரைக்கும் அடியேனால முடிஞ்ச வரைக்கும் வெறும் வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் மட்டும் சொல்லாமல் சங்க காலத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி வந்துட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, ஒன்னும் தமிழ் மொழிக்கு அது ஒரு அழகு தனி சிறப்புண்டு. ஆயினும் அது ஒரு 50-70 வருஷமா அது என்னவோ தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் தர்மத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு பாகவதோத்தமர்கள் சேர்ந்து அவ ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கா. அதனால அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கட்டும். ஏன்னா இது ஒரு we are at the end of the day we are a democratic country. So however unsubstantiated be our claims, we still have the legal right to profess it. அதனால அவர்கள் ஒரு பக்கம் அபப்பிரச்சாரம் பண்ணி கொண்டு வரும்போது நம்மளும் அதுக்கு ஏத்தவாறு தக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது புறநானூர்லேருந்து எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். முதல் ரகசியம், her ears that speak. 2வது ரகசியம், 24 அக்ஷரங்களோடு கூடிய காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரம் எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்பட்டதுங்கிறத பார்த்தோம். அதை சொல்லும்போது ஒரு விஷயத்தை அடியன் விட்டுட்டேன்.
என்னன்னா, மந்திரங்கள் பொதுவா நான் ட்ரெடிஷ்னல் ஸ்கூல் ஆஃப் தாட்ல சொல்றேன். இப்போ அத்வைத சித்தாந்தத்தை அவலம்பிக்கக்கூடிய சிருங்கேரி மடமோ, காஞ்சி மட்டமோ, சகடபுர மட்டமோ, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை அவலம்பிக்கக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய அகோபல மட்டம், ஸ்ரீரங்கம் ஆண்டவனாசிரமம், பரகால மட்டம், வானமாமலை மட்டம் போன்ற மட்டங்கள். அதே மாதிரி தத்துவவாதம்னு சொல்லக்கூடிய துவைத மத பிரச்சாரம் செய்யக்கூடிய மட்டங்கள், நிறைய மட்டங்கள் இருக்கு. அஷ்ட மட்டங்கள் உண்டு. இந்த பக்கம் ராகவேந்திர மட்டம் இத்தியாதி மட்டங்கள்லாம் இருக்கு. இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்ல வரக்கூடியவா, அங்க வரக்கூடிய ஆச்சாரியர்களுடைய ஒரு கருத்து, வேதம்ங்கிறது பொதுவா ஆண் மக்கள் பயில வேண்டும். ஏன்னா அது வேதத்துக்கு அது உபநயனம் ஆயிருக்கணும், உபநயனம் இந்த வயசுல ஆயிருக்கணும், திரைவர்ணிகாள், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 50-60 வருஷங்கள்ல இன்னொரு பிரச்சாரமும் நடக்கிறது. எல்லாரும் வேதம் சொல்லலாம், பிரணவம் சொல்லலாம்னு. இந்த 2வது ஸ்கூல் ஆஃப் தாட்டை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு அடியேன் வரல. அது பண்ணக்கூடிய வாழும் நல்ல எண்ணத்துல தான் பண்றான். நான் தப்பே சொல்லலை. ஆனா அடியேன் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஆச்சாரியர்கள் கிட்ட படிச்சதுனால ஒரு 2 விஷயம் என்னன்னா, இந்த காயத்ரி மந்திரம்ங்கிறது பொதுவா உபதேசமானவர்கள் மட்டும்தான் சொல்ல வேண்டும். 2வது, அவர் சொல்றது இன்னொருத்தருக்கு கேட்கக்கூடாது. அதுதான் காயத்ரி மந்திரத்தோட பெருமை. 3வது ஒண்ணு உண்டு. அந்த காயத்ரி மந்திரத்துக்கு ஏற்கனவே டியூன் போட்டு ரிஷி வச்சிருக்கார். நன்னா இருக்கு டியூன், போடணுங்கிறது இல்லை. நான் சொல்றதை மட்டும் நான் எந்த யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சியோடையோ யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை. பொறுமையா கேட்டுக்குங்க. ஏற்கனவே ரிஷி டியூன் போட்டு வச்சிருக்கார். சில மந்திரங்களுக்கு சில மந்திரங்கள்னு பேர் இருக்கும். இப்ப கல்யாணத்துல பொதுவா மாங்கல்யம் தந்துனானேனான்னு ஒண்ணு வரும், மாங்கல்ய தாரணத்து போது. அது வேதத்துல இல்ல, சூத்திரங்கள்ல இல்ல. அதுக்கு ரிஷிகள் டியூன் போடல, அதனால ரெஹமான் போட்டிருக்கார் இல்லையா? மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன போடுறாரு இல்லையா? ஏன்னா ரிஷி போடல. இதே காயத்ரி மந்திரத்துக்கு போட்டு வச்சிருக்கார் மெனக்கெட்டு மகரிஷி. அதனால உபதேசமானவர்கள் மட்டும் சொல்ல வேண்டும் என்பது மட்டத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய கருத்து. அது யாருக்கு உபதேசம் ஆயிருக்கோ அவ வாயை திறந்து சொல்லக்கூடாது. இப்ப எந்த ஒரு மந்திரமுமே நம்ம மனசளவுல சொல்றதுக்கு தான் பழகிக்கணுமே ஒழிய ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடாது. ஸ்லோகங்கள் சொல்லலாம், ஆனா மந்திரங்களுக்கு அது பிரயோகம் இல்லை. நீங்க ஒரு விஷயம் நன்னா கவனிங்க. நேற்றைய தினம் நான் அகார உகார மகாரங்கள் சொல்லும் போது கூட அது பிரணவம் தான் சொல்லின்னு வந்தேனே ஒழிய அது என்னன்னு சொல்லலை. உங்களுக்கும் நான் என்ன சொல்றது என்னன்னு தெரியும், நீங்களும் என்ன கேட்கல, நானும் சொல்லலை, ஆனா உங்களுக்கு புரிஞ்சுடுத்து. இந்த பிரணவம்ங்கிறது வாயை திறந்து வெளிப்படையா சொல்லக்கூடாது. இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னா, நீங்க கவனிங்க. பெரியாழ்வாருடைய பிரபந்தம் பெருமாள் திருமொழியில இருக்கக்கூடிய அதற்கு அடங்கிய திருப்பல்லாண்டுல அவர் ஒரு விஷயம் சொல்றார். நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்றுங்கிறார். நாடும் நகரமும் உலகோர்கள் நன்னா தெரிஞ்சுக்கணும். அதுல பாருங்க, பிரணவத்தை சேர்க்கவே ஆழ்வார். நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயன் தான் சொல்றார், பிரணவத்தை சேர்க்காம சொல்றார். அதுல இருந்து அவரே சொல்றார் பிரணவத்தை வெளிப்படையா சொல்லக்கூடாது. மந்திரரக்ஷண கூடாத்மா காரிய சித்திம் பிரகாஷயேதுன்னு பிராச்சீன சுபாஷிதம். only if you take efforts to protect that which needs to be protected, that will protect you in return. அப்படிங்கிறது பெரியவர்களுடைய நிர்ணயம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்? அந்த காயத்ரி மந்திரமும் ஒரு ரகசியத்துல வந்துடுத்து. கேட்ச் 24 ஒரு மந்திரத்துல பிரணவமும் வந்துடுத்து. நேற்று நான் மூலமூர்த்தி, உற்சவமூர்த்தி, ராமர் நடந்து போனார், விபவாவதாரம், அர்ச்சாவதாரம்னு ஒரு 7:15 7:35 வரைக்கும் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? நான் பல பேர் இப்ப புதுசா கேட்கற மாதிரியே கேட்பா. நேற்று சொன்னேன்னா, அதனால இந்த பிசிக்ஸ்ல எல்லாம் எழுதுவா as discussed in the previous chaptersன்னு. அந்த மாதிரி நேற்று இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி இருந்தும் நம்ம மகரிஷிகள், நம்ம ஆச்சாரியர்கள் ரொம்ப கருணையோடு கூடியவர்கள். அவ என்ன பண்ணிவிட்டா, மந்திரங்கள் இன்னார் சொல்லக்கூடாதுன்னு வச்சுட்டா அவளுக்கு துக்கம் ஏற்படாதா? அதனால அதே மந்திரத்தை நிறைய விதத்துல ஸ்லோக ரூபத்துல கொண்டு வந்துட்டா. இப்போ
விஷ்ணு புராணத்துல இருக்கக்கூடிய துருவ மகாராஜா பகவான் பிரத்யக்ஷமானொன்னு துருவஸ்துதி ஒண்ணு பண்ணுவார். விஷ்ணு புராணத்துல துருவஸ்துதி உண்டு. அதுல முதல் 4 ஸ்லோகங்கள் அப்படியே புருஷ சூக்தம். ஆனா அந்த புருஷ சூக்தத்தை ஸ்லோகமா மாத்தி விட்டார். அதுதான் அதுல ஸ்லோகமா மாறிடுத்துனா எல்லாரும் சொல்லலாம். அது மந்திரமா இருந்தால்தான் அதற்கு கட்டாயம் இருக்கு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்? அந்த கேட்ச் 24ன்னு காயத்ரி மந்திரம் சொல்லும் போது 2 ஸ்லோகங்கள் 2 ஆச்சாரியர்கள் வடிச்சு வச்சிருக்கா. ஒன்னும் பராசர பட்டர் என்கின்ற ஆச்சாரியன் ஸ்ரீரங்கநாதனை பாடுறார். அந்த ஸ்லோகத்தை பாருங்க. தேஜஃப் பரம் தத் சவிதுர்வரேண்யம் தாம்னா பரேணாத் பிரணகாத் சுவர்ணம் த்வாம் புண்டரீகே க்ஷணமாமனந்தி ஸ்ரீரங்கநாதம் தமுபசிஷிய. ரங்கராஜஸ்தவம்ங்கிற கிரந்தத்துல வரக்கூடிய ஸ்லோகம். அப்படியே அந்த வரிய பாருங்க, நல்லா உன்னிப்பா பார்த்தேன்னா காயத்ரி வந்துடும். தேஜஃப் பரம் தத்ச விதுர்வரேண்யம், அப்படியே காயத்ரி மந்திரம். ஆனா இந்த ஸ்லோகத்தை சொன்னா மந்திரத்தை சொன்ன அந்த கட்டுப்பாடு இதுல இருக்காது. ஒன்னும் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். பிரதி புருஷமநேகஹ பிரத்யவஸ்த விசித்ராஹ சுபகதிஷு தியோ யஸ்சோதயன்யஞ்சசானஹ அகில சிதசிதந்தர்யாமி தத்விஷ்ணு சங்யம் சவிதுர் அஹம் உபாசே தஸ்ய தேவஸ்ய பர்கஹ. தஸ்ய தேவஸ்ய பர்கஹ சவிதுர் அஹம் உபாசே. பர்கோ தேவஸ்ய தீமஹின்னு வருது இல்லையா, அது அப்படியே ஸ்லோகமாக்கிட்டா. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, மந்திரங்கள் பொதுவா சொல்லக்கூடாது, ஆனா மந்திரமே ஸ்லோக ரூபமா வடிச்சிருந்தா சொல்லலாம். அதனால இந்த 2வது ரகசியம் கேட்ச் 24. 3வது ரகசியம் அகார உகார மகாரங்களில் பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிற பாலமாய் அனன்யார்க சேஷத்வ பூதையா இருக்கக்கூடிய உகாரம். அதுதான் ராமர், சீதை, லக்ஷ்மணர்கள் 3 பேரும் நடந்து போகும்போது தெரிஞ்சுது. அதே மூவரின் பெருமை அகார உகார மகாரங்களில் தான் ஸ்ரீரங்கத்துல மூலமூர்த்தி உற்சவமூர்த்தியின் வடிவழகுல தெரியுது. அதனால ஜெகநாதனை எந்த இக்ஷ்வாகு மன்னர்கள் அயோத்தியால சேவிச்சாலோ அதே ஜெகநாதன் தான் அரங்கம்ங்கிற தீவுக்கு வந்த உடனே அரங்கநாதன், ரங்கநாதன்கிற பேரோடு இருந்தார். இவனே தான் அவன் ராமனால் ஆராதனம் செய்யப்பட்டவன். இவன் ஆராத அருள் அமுதம் பொதிந்த கோயில். அம்புயத்தோன்னா பிரம்மா அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில். அயோத்தியால இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு கொடுத்த பகவானாம். ஆராத அமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோலாத தனி வீரன் தொழுத கோயில். தோலாதன தோல்வி அடையாத தனி வீரன் ராமன் தொழுத கோயில். துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில். அந்த விபீஷணாழ்வானை கட்டாட்சிக்கும் விதத்தில் பகவான் தெற்க நோக்கி இருக்கார். சேராத பயன் எல்லாம் சேர்க்கும் கோயில். செழுமறையின் முதல் எழுத்து, செழுமறை வேதம், அதன் முதல் எழுத்து பிரணவம், அதுல முதல் எழுத்து அகாரம். அகாரம் சேர்ந்த கோவில். இரங்கம்னு சொல்றது இல்லையே, அரங்கம் தானே சொல்றோம். அதனால அந்த மறையின் சேர்ந்த கோயில். தீராத வினயனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோவில் தானேன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார். அதனால அப்பேற்பட்ட பிரணவார்த்தம் அயோத்தியாலேந்து தெற்கு பக்கமா வந்தது. இது 3வது ரகசியம். 4வது ரகசியம் நேற்றைய தினம் த ஃப்ளையிங் கைடு அப்படின்னு கருட பகவான் அவருக்கு உண்டான பெருமையை சேர்த்து பார்த்தோம். இதுல நேற்று இன்ஸ்டாகிராம்ல அடியனுக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. என்னன்னா, நீங்க அயோத்தியா காண்டத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல கௌசல்யா பிள்ளையான ராமருக்கு ஆசீர்வச்சனம் பண்றா அப்படின்னு சொன்னேள். அது வரைக்கும் புரிஞ்சுது. ஆனா அந்த கௌசல்யா ராமருக்கு ஆசீர்வச்சனம் பண்ணும்போது என்ன சொல்றா, இதே 2 ஸ்லோகங்களை தான் அன்னைக்கு வினதா தன் பிள்ளை கருடனுக்கு சொன்னான்னு சொன்னா. அதை சொல்லிட்டு நீங்க நிறுத்தல. இந்த 2 ஸ்லோகங்கள் மகாபாரதத்துல இருக்குன்னு சொன்னேள். அப்படின்னா மகாபாரதம் ராமாயணத்துக்கு அப்புறம் தானே வந்தது. நீங்க எப்படி இந்த 2 ஸ்லோகங்களை முன்னாடி சொல்லலாம் அப்படிங்கிறது அவளுடைய இன்ஸ்டாகிராம் கேள்வி புரிஞ்சுடுத்தோ. பதில் புரியறதுக்கு முன்னாடி கேள்வியை புரிஞ்சுடலாம். முதல்ல இந்த குரோனலாஜிக்கல் ஆர்டர்ல வால்மீகி ராமாயணம் எழுதிய பிறகுதானே வியாசருடைய மகாபாரதம் வந்தது. இதுல 2 ஸ்லோகங்கள் ரெஃபரன்ஸ் காமிச்சா நீங்க அந்த ஸ்லோகங்களை பின்னாடி வந்த மகாபாரதத்துல காமிக்கிறீங்களே எப்படின்னு கேட்டா. இதை கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் விளக்கி விடுறேன், புரியும். கட்டாயமா நீங்கள்லாம் நிறைய மகான்களுடைய உபன்யாசங்கள் கேட்டவா புரியும்.
இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் நான் ஒன்று சொல்றேன். இப்போ ஈவெண்ட் ஏ, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் 1, சம்பவம் 2, சம்பவம் 3, சம்பவம் 4, சம்பவம் 5, சம்பவம் 6, சம்பவம் 7, சம்பவம் 8. 1லேருந்து 8 சம்பவங்கள் வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடந்திருக்கு. இப்ப சம்பவம் 9ன்னு ஒண்ணு வருது. அந்த சம்பவம் 9 தான் ராமாயணம். அந்த ராமாயணத்துல ராமர் வாழ்க்கையில என்னெல்லாம் எப்படி இருந்தார், என்னெல்லாம் கஷ்டப்பட்டார், எப்படி சோகித்தார், எப்படி துக்கித்தார், எப்படி சந்தோஷப்பட்டார், இதெல்லாம் சொல்ல வந்ததுதான் இந்த சம்பவம் 9 பத்தி சொல்ல வந்ததுதான் ராமாயணம். ராமாயணம் முதல்ல வந்துட்டதுனால சம்பவம் 1 to 8 நடக்கலேன்னு அர்த்தம் இல்ல. சம்பவம் 9 தான் முதல்ல புஸ்தக ரூபேண வந்திருக்கு. இப்ப சம்பவம் 1 to 8 முன்னாடி நடந்திருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன்னா ராமாயணத்துக்குள்ளேயே இருக்கு. இப்ப நீங்க நிறைய நீங்கள்லாம் சுந்தரகாண்ட பாராயணம் பண்றவா எக்கச்சக்கமா இருப்பேள். சுந்தரகாண்டத்துல சீதை கொஞ்சம் கஷ்டப்படும் போது என்ன சொல்றா பாரு, இத்தனை நாளா நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு ஒண்ணு இல்லை, யார் வரப்போறா பாரத தேசத்துலேருந்து, ராமருக்கு நான் இங்கதான் இருக்கேன்னு முதல்ல தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்படும் போது சில ஸ்லோகங்கள் சுந்தரகாண்டத்துல வரும். தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமோகுரு. அதாவது என்னெல்லாம் நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டேன், இவாளெல்லாம் மாதிரி தானே நான் இருந்தேன், ஏன் இவா கூட இவ்வளவு கஷ்டப்படலையே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேனேன்னு சொல்றா. யார் இவாள்லாம்? அப்பதான் சொல்றா யதா சூரியம் சுவர்ச்சலா. சூரியனுக்கு சுவர்ச்சலை எப்படி இருந்தாளோ, அகஸ்தியருக்கு லோபாமுத்ரை எப்படி இருந்தாளோ, நளனுக்கு தமயந்தி எப்படி இருந்தாளோ, சத்யவானுக்கு சாவித்ரி எப்படி இருந்தாளோ, இந்த மாதிரி ஒரு 8-9 தம்பதியினரை குறிப்பிடுறா. இதுல இருந்து என்ன தெரிய வருது? சீதை சாவித்ரி போல நான் இருக்கேன்னு சொன்னா நிச்சயமா சீதைக்கு முன்னாடிதான் சாவித்ரி இருந்திருக்கணும். கரெக்டா? அதனாலதானே அவ சொல்றா. ஆனா இந்த சாவித்ரி சத்யவான பத்தி அவ விண்ணப்பிச்சாலும் சுந்தரகாண்டத்துல மட்டும் சொல்லல சீதை. அயோத்தியா காண்டத்துல அத்ரி அனசூயா ஆசிரமம் போகும்போது அனசூயாவுக்கும் சீதைக்கும் வார்த்தாலாபம் நடக்கும்போது சாவித்ரி பிரசங்கம் வருது. அயோத்தியா காண்டத்துல ஒரு முறை சாவித்ரிய ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்றா, சுந்தர காண்டத்துல சொல்றா. ஆனா இந்த சாவித்ரி சத்யவானுடைய கதை நமக்கு எங்க தெரியறது? மகாபாரதத்தை தான் தெரியுது. அதனால மகாபாரதத்துக்குள்ள வர சம்பவங்கள் எல்லாமே ராமாயணத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவமா தான் இருக்கணுங்கிறது இல்ல. ராமாயணத்துக்கு முன்னாடி வந்த சம்பவத்தையும் மகாபாரதத்துல எடுத்திருப்பா. புரிஞ்சுடுத்தா? இல்ல நான் மேல கதை சொல்லணும், அதனால்தான் புரிஞ்சுடுத்தோ இல்லையோ தலையாட்டிடுங்க, அவ்வளவுதான். இப்ப இதுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸ்ரீமத் ராமாயணத்துல அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்துல பரதன், அதாவது கல்யாணமான கையோட பரதன் சத்ருக்னன் கேகய தேசத்துக்கு போயிட்டான். கேகய தேசம் அதாவது ராமருக்கு, பரதனுக்கு, லக்ஷ்மணனுக்கு, சத்ருக்னனுக்கு ஏறத்தாழ 12 வயசுல கல்யாணமா இருக்கு. அப்ப சீதைக்கு 6. கல்யாணமான கையோட இவா வெளியில வரா. மிதிலா நகரத்தை விட்டு வெளியில வரும்போது முதல் ஆப்ஸ்டக்கிள் அங்கதான் பரசுராமர் வரார். அவர் கண்ணாபிரான் சண்டை போடுறார். நீ முறித்தவில் ஏற்கனவே முறிந்தவில்லை, முறித்து விட்டு நீ உன்னுடைய வீரியத்தை எல்லாம் காண்பிக்கின்றாயான்னு சொன்னோன்னு அப்போ தசரதர் சரணாகதி பண்ணி அப்புறம் அவர் கையில் ஒரு வில்ல கொடுத்து அவருடைய கர்வபங்கமும் ஏற்பட்டு பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி ராமர் மேல அயோத்தியாவுக்கு செல்ல வேண்டும். அப்பதான் யுதாஜித் வரார். யுதாஜித்துங்கிறது கைகையுடைய அண்ணா. அதனால பரதனுக்கு மாத்துலன், மட்டர்னல் அங்கிள். அவர் உடனே சொல்றார், தாத்தா உன்னோட ரொம்ப பேசணுங்கிறார். அதாவது கைகேயியுடைய அப்பா ரொம்ப நல்லவர். அதனால அவங்க அப்பா அஸ்வபதி ரொம்ப பேரனோட பேசணுங்கிறார், ரொம்ப ஞானியா இருக்கார். பரதா நீ கூட வான்னார். எப்படி ராமன் ஏதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பினா லக்ஷ்மணன் கூட கிளம்புவனோ, பரதனும் சத்ருக்னனும் கிளம்பிடுறா. அவா பத்னிமார்களோட மாண்டவி ஸ்ருதகீர்த்தின்னு கிளம்பி போயிடுறா. அப்ப கேகே தேசம் போறா. யோசிச்சு பாருங்க, நேபாளிலேருந்து கல்யாணம் அட்டென்ட் பண்ணிட்டு உத்தரப்பிரதேஷ் அயோத்தியாவுக்கு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி நேர கேகே தேசம் போறா. கேகய தேசம்ங்கிறது ஒரு டெக்னிக்கலி பார்த்தேன்னா இன்றைய தினம் பாகிஸ்தான்ல கைபர் பக்தூன்குவா அப்படின்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு. அது நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அந்த இடம். அப்புறம் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்னு இருக்கு, துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான், இதெல்லாம் அதோட லோவர் பார்ட். இதெல்லாம் சேர்ந்துதான் கேகயம்னு பேர். இந்த கேகயத்துக்கு கீழே சிந்த பிரதேசத்துக்கு மேல உத்தரகாண்டத்துல வரும். அங்கதான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தா, கந்தர்வாள்னு பேரு. அதை உத்தரகாண்டத்துல ரொம்ப அவாள்லாம் அட்டுழியம் பண்ணும்போது ராமர் அவாளெல்லாம் போய் அடக்கணும்னு பரதனை அனுப்புவர். பரதன் அங்க போய் செட்டில் ஆகி அவாளெல்லாம் அடக்குவர்.
அந்த கந்தர்வ கந்தர கந்தர கந்தஹார்னு ஒரு இடம் சொல்றோம் இல்லையா, அது அப்படிதான் பேர் மருவி மருவி வந்திருக்கு. அதனால கேகய தேசத்துக்கு பரதன் போயிடுறான். 12 வருஷம் அப்பாவை விட்டு அம்மாவை விட்டு அண்ணாவை விட்டு பிரிஞ்சு தன் பத்னிமார்களோடு அங்கே இருக்கான். ஒரு ராத்திரி என்ன ஆகுது, பரதனுக்கு ஒரு கனவு. ஸ்வபிதா தன்னுடைய அப்பாவான தசரதர் முண்டனம் செய்து கொண்டு ஃபுல்லா மொட்டை அடிச்சுண்டு செம்புள்ளி கரும்புள்ளி எல்லாம் குத்தி உடம்பெல்லாம் எண்ணெய் பூசிக்கொண்டு அவரை ஒரு பெண்மணி எவள் இரும்புல ஆபரணம் பண்ணிண்டு அந்த அப்பாவை பிடிச்சு தர 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 தரன்னு இழுத்து ஒரு மலையின் உச்சியிலிருந்து தள்ளி விட்டு கீழே சாணத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழி இருக்கு. இதெல்லாம் ராமாயணத்துல வரக்கூடிய ஸ்லோகங்கள். அது அப்படியே நான் உங்களுக்கு சுருக்கி சொல்றேன். அப்ப ஆன்னு கத்திண்டு ரிட்டார்டட் பர்சன் மாதிரி அதுக்குள்ள விழுந்துடுற. இதுதான் கனவு. இதை கண்டவுடன் பரதனுக்கு பாதி ராத்திரியில் எழுந்துக்கிறான், வேர்த்து கொட்டிருக்கு. அப்போ உடனே மாண்டவி பக்கத்து ரூம்ல போய் சத்ருக்னன் டோரை தட்டி, சத்ருக்னு ஆஜாவோ தேக்கோ பையாக்கோ அப்படின்னா. சரி பையாக்கோ தேக்கோன்னு பார்த்தா அவர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கார். அப்படி இருக்கும்போது பரதனை பார்த்து சத்ருக்னன் சொல்றான், அண்ணா என்னென்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி அப்பாவுக்கு என்னவோ கெட்டது நடந்திருக்கு, நான் துஸ்வப்னம் உண்டு கண்டேன். அண்ணா கவலைப்படாதே, நம்ம மூத்த அண்ணா ராமர் அங்க அயோத்தியால இருக்கார், ராமர் இருக்கும்போது அமங்கலமா ஒன்னும் ஆகாதுன்னா கவலைப்படாதே. அதுக்கு பரதன் சொல்றான், இன்னும் அயோத்தியாக்கே போல, அண்ணா இருக்கிறது இருக்கட்டும், எங்க அம்மா அங்க இருக்காளே, ஆத்மகாமா சதாச்சண்டி குரோதனா பிராக்ஞமானினி. இது வரி அப்படியே ராமாயணத்துல, ஆத்மகாமா சதாச்சண்டி குரோதனா பிராக்ஞமானினி. செல்ஃப் சென்டர்ட், ஷார்ட் டெம்பர்ட், பிரஸ்டீஜ் கான்சியஸ் எங்க அம்மா அங்க இருக்காளே, ஆத்மகாமா சதாச்சண்டி குரோதனா பிராக்ஞமானினி. எங்க அம்மா அங்க இருக்கும்போது என்ன வேணாலும் நடக்கும் சத்ருக்னா. இன்சிடென்டலி அதே இரவு, இவன் கண்ட கனவு எந்த இரவோ அதே இரவு தான் தசரத சக்கரவர்த்தியினுடைய சரீரத்திலேருந்து ஆத்மா பிரியறது. இது அப்படியே நீங்க அயோத்தியா காண்டத்துல மூலத்தை சேவிச்சேன்னா தெரியும். இப்போ அதுல ஒரு சூக்ஷ்மம். சத்ருக்னனுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது, அயோத்தியால என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. இப்ப அண்ணாவை ஆஸ்வாசப்படுத்த வேண்டும். உடனே அவர் என்ன பண்ணுவார், நிறைய கதை சொல்றவாளை கூப்பிடுவார். சக்ரிரே கதாகா, அதாவது பகவத் சிருஷ்டி தொடங்கி எந்த ஒரு தொழில் இருக்கவே இருக்குன்னா இந்த கதா பிரசங்கம் தான், ரிசெஷன் ப்ரூஃப். அதனால நிறைய கதை சொல்றவாளெல்லாம் கூட்டுட்டு சக்ரிரே கதாகா, நிறைய கதைகளை கேட்க வச்சாராம் சத்ருக்னன். இதுதான் இருக்கு அயோத்தியா காண்டத்துல. ராமாயணத்தில் வால்மீகி வடித்த ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் பரதனுக்கு ஒரு துஸ்வப்னம் வரும்போது அதற்கு ஒரு பிராயஷ்சித்தார்த்தமாக தம்பியான சத்ருக்னன் நிறைய கதை கேட்க வச்சார் அப்படின்னு இருக்கு. எந்த கதை தெரியாது. இதை அப்படியே நீங்க கொஞ்சம் தள்ளிண்டு பாகவத புராணத்துக்கு எடுத்துன்னு போங்க. ஸ்ரீமத் பாகவதத்துல பரீட்சத்துக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்கோ அந்த கேள்வியை கேட்டுண்டே வருவர். அதுக்கு சுகபிரம்மம் பதில் சொல்லிண்டே வருவர். அதுல 8வது ஸ்கந்தம், தசமஸ்கந்தம் தான் கிருஷ்ணாவதாரம். 8வது ஸ்கந்தத்துல 2, 3, 4 3 சாப்டர்ஸ் கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தம். அந்த கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தம் முடியும் போது சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு சொல்வார், பரீட்சித், எவன் ஒருவன் கஜேந்திரனை விடுவித்த பகவானுடைய இந்த சரித்திரத்தை, ஹரினுடைய சரித்திரத்தை, கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தத்தை கேட்கிறாரோ துஸ்வப்னங்கள்லேந்து வரக்கூடிய தொல்லையிலேந்து வெளிப்படுவா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எந்த கதை ராமாயணத்துல பரதன் சத்ருக்னன் பரதனை கேட்க வச்சாருங்கிற பதில் 8வது ஸ்கந்தம் பாகவதத்துல கிடைக்கிறது. சரி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு பாலம் இருக்க வேண்டாமா? மகாபாரதத்துல அனுசாசன பர்வால 6 கேள்விகள் யுதிஷ்டிரன் எழுப்புறார். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வாப் ஏகம் பராயணம் ஸ்துவந்தः கம் கம் அர்ச்சந்தः பிராப்னயுர் மானவாஹா சுபம் கோ தர்ம சர்வதர்மாணாம் பவதः பரமோமதः கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத்னு ஷட் பிரச்னி. 6 கேள்விகள் கேட்கிறார் இல்லையா? அந்த 6 கேள்விகளுக்கு சமாதானம் தான் ஜெகத் பிரபும் தேவதேவம்னு தொடங்கி 1000 நாமாக்களை தொகுத்து கொடுக்கிறார் பீஷ்மாச்சாரியர்.
கடைசியில ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாமா வரும், துஸ்வப்னநாசனஹான்னு வரும். அந்த துஸ்வப்னநாசனஹாங்கிற நாமாக்கு அர்த்தம் பண்ணும்போது இந்த மகாபாரத ஸ்லோகம், பாகவத ஸ்லோகம், ராமாயண ஸ்லோகத்தை இணைஞ்சு சொல்லுவா. அதனால all our scriptures that we have bequeathed are interconnected. தனித்தனியா இல்ல, ராமாயணம் அது ஒரு தனி, வியாசர்துனா அது ஒரு தனி, அப்படி இல்லை, எல்லாமே இன்டர்கனெக்டட். இதெல்லாம் க்ளூவா வச்சுண்டுதான் என்னவோ, ஐ டோன்ட் ஹாவ் எனி சப்ஸ்டான்ஷியேட்டிவ் ப்ரூஃப். ஜே.கே. ரவுலிங்லாம் எழுதும்போது சொல்லுவோம், 7வது புக்ல அந்த ஸ்னிட்ச் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக்ல அது ஃப்ளெஷ் மெமரி அதுக்கு இருக்கணும். அப்படின்னா ஏறக்குறைய நம்ம சிவிலைசேஷன்லேருந்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பவுண்டரியும் தாண்டி எப்படி போயிருக்குங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. அது இப்போ அதனால்தான் இப்போ இந்த கருடனுடைய ஸ்லோகங்கள் எப்படி மகாபாரதத்துல வந்திருக்குன்னா, இது ராமாயணத்துக்கு முன்னாடியே நடந்த சம்பவம், அது மகாபாரதத்துல விவரிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இது புரிஞ்சு கொடுத்தா அதுதான் இந்த இன்ஸ்டாகிராம்ல கேட்ட கேள்விக்கு பதில். அடுத்ததாக நம்ம 4 ரகசியங்கள் பார்த்துட்டோம். 5வது ரகசியத்தின் ஒரு முன்னுரை நேற்றைய தினம் பார்த்தோம். பகவான் வந்தா கூட படையோட வருவர், தான் மட்டும் வரமாட்டார். இந்த எக்லச்சலோரேன்னு பெங்காலியில் ஒன்று சொல்லுவார், தனித்து நடக்க வேண்டும். அவர் தனித்தே நடக்க மாட்டார், வந்தா ரத கஜ துரகபதாதிகளோட தான் வருவர். ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தை விட்டு கிளம்பும் போது தான் ராமனாக வந்து விட்டான். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. வேதங்களில் சொல்லப்பட்ட பகவான் சாக்ஷாத் தசரதனுக்கு சுபுத்திரனாய் ஆத்மஜனாய் ராமனாக வந்து விட்டான். அப்ப வேதங்கள், இப்போ நம்ம ஒருத்தராத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அவ ரொம்ப நாளா கூட்டு இருக்கா, ஆத்துக்கு வாங்குவோன்னு நம்ம போறோம். நம்ம போன வேலை அவ என்ன பண்ணிட்டா, நீங்க ஆத்த பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. இந்த ஆயுதங்கள்லாம் பெருமாளை நம்பி வைகுண்டத்துக்கு வந்திருக்கு. இப்ப பெருமாள் நான் கீழே ராமனா போயிட்டாருன்னா அவ என்ன பண்ணுவா? அதனால இந்த சங்கு சக்கரம் ஆதிசேஷன்லாம் சொல்லி விடுத்தான், எப்போ நீ கீழே போறியோ நானும் உங்களோட கூடவே வந்துருவோம். அதனால புராண வச்சனங்கள் வியாக்கியானங்கள் ஆதாரமா வச்சுண்டு 3 விஷயங்கள் சொல்லுவா. ஆதிசேஷன்தான் இலக்குவன், சங்கம் என்பதுதான் பரதன், சக்கரம் என்பதுதான் சத்ருக்னன் அப்படிங்கிறது பூர்வர்களுடைய நிர்வாகம். இது புராண வச்சனமும் இருக்கு. இதுல முதல்ல சங்கம். இந்த சங்கத்துக்கு ஒரு தனி பெருமை. ஏன்னா சங்கம்ங்கிறது ஆயுதமாக இருந்தாலும் இட் வில் நாட் டைரக்ட்லி பார்ட்டிசிபேட் இன் அ வார். ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறது எப்போதுன்னு சொல்லிடும், முடிவடைகிறது எப்போதுன்னு சொல்லிடும். ஆனா இட் வில் நாட் டைரக்ட்லி பார்ட்டிசிபேட். இந்த கெமிஸ்ட்ரியிலெல்லாம் கேட்டலிஸ்ட்னு ஒன்று வரும். இட் வில் only be a part of the reaction as much as to enhance the speed or decrease. அவ்வளவுதான் பண்ணுமே ஒழிய அதுவா ப்ராடக்ட் குள்ள வந்துடாது. இந்த கிட்டத்தட்ட இந்த பயோ கேட்டலிஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை தான் விஞ்ஞானிகள் இந்த மெடிசன் படிக்கக்கூடிய வள்ள என்சைம்ஸ்னு சொல்லுவா. அந்த மாதிரி இந்த சங்கம்ங்கிறது நேர ஆயுத பிரயோகம் இல்லை, ஆனா அது ஒரு ஆயுதம். இந்த சங்கத்துக்கு பெருமை எங்கேன்னு சொல்றதுன்னா ஆண்டாள். அதாவது அந்த சங்கத்துக்கு பெருமை சேர்த்தவள் ஆண்டாளுடைய 2 பிரபந்தங்கள், ஒன்று திருப்பாவை, மற்றொன்று நாச்சியார் திருமொழி என்று பெயர். மார்கழி மாதத்தில் நாளுக்கு 1 என்கின்ற கணக்கிலே பாசுரங்கள் பாடி அதனுடைய திரட்டாய் திருப்பாவையை சாதித்தாள் ஆண்டாள். அதே சமயத்தில் தன்னுடைய வியாமோகத்தை சொல்ல, பெருமாள் கிட்ட எவ்வளவு காதலோட இருக்காங்கிறத சொல்ல அவள் நேரடியாக நாச்சியார் திருமொழி பாடினாள். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு தன்னுடைய லவ்வை சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வி ஹாவ் வேரியஸ் வேஸ். வாட்ஸ்ஆப்னு இருக்கார், அவர் கிட்டத்தட்ட நடுவில் ஆச்சாரியன் மாதிரி இங்கேயே அங்கே எடுத்துன்னு போயிடுறார் மெசேஜை இல்லையா. அந்த மாதிரி இப்போ இன்ஸ்டால மெசேஞ்சர் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அந்த காலத்துல ஆழ்வார் எடுத்தார் 1ஆம் பத்து 4வது திருவாய்மொழி. அம்சிரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அம்சிரைய சேவலுமாய் ஆவாவென்று எனக்கருளி வெம்சிரைய புள்ளுயர்த்தார்க்கு என்பிடுதூதாய் சென்னக்கால் வன்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோன்னு ஒரு தூது. அதாவது ஆழ்வாருக்கு பெருமாள் மேல காதலாம், அவரால் எழுந்துக்க கூட முடியலையா, டயர்டா இருக்காராம், முட்டிங்காலெல்லாம் வலிக்கிறதாம். அதனால ஒரு பறவையை கூட்டு சொன்னாராம், பறவையே நீ சென்று வா. அது ஆழ்வார் காலம் தொடங்கி இப்போது வரை கபூத்தர் ஜா ஜா ஜான் தான் பாடலே. கபூத்தர் என்னெல்லாம் பண்ணும்னா இந்த காரியங்கள்லாம் பண்ணும்.
அந்த மாதிரி ஆண்டாளுக்கு தூது விடணும்னு ஆசை. நிறைய குயில தூது விட்டா, மேகங்களை தூது விட்டா. விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் தென்னீர் பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானேன்னு காளிதாசன் மேகதூதத்துல விட்டா மாதிரி கருத்த மேகங்களை பார்த்து திருவேங்கடமுடையான் கிட்ட போய் என் காதலை சொல்லு. குயில பார்த்து சொன்னா, நீயும் நன்னா பாடுவே, பார்க்கறதுக்கு தான் சுமார், பாடுறது நன்னா இருக்கும், நீ போய் பெருமாள் கிட்ட சொல்லுன்னா. அதனால மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி மன்னன் மணிமுடி வைந்தன் தன்னை உகந்ததொரு காரணமாகில் என் சங்கிழக்கும் வழக்குண்டே புன்னல் குறுக்கத்தின் ஆறல் செருந்தி புதும்பினில் வாழும் குயிலேன்னு குயில தூதம்ச்ச. இதெல்லாம் அமிச்சோம்னா அவளுக்கு ஒரு ஆசை. சரி, நம்ம காதலிச்சது பெருமாளை, அந்த பெருமாளுடைய அதரத்தின் சுவை எப்படி இருக்குங்கிற ஒரு அபிலாஷை. மறுபடியும் இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். சனாதன தர்மத்தில் 4 புருஷார்த்தங்களுக்குமே பெருமை உண்டு. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். ஒரு கோவிலுக்கு போனேன்னா காமசாஸ்திரத்துக்கு தக்கவாறு சில சிற்பங்கள் இருக்கும். we have never ever shied away. அதனால அது என்னவோ 4-5 ரொம்ப படிச்ச மகான்கள்லாம் சொல்ல பாருங்க, ஹிந்து கோவிலுக்கு போனால் அசிங்கமா சில சிலையிலையா இருக்குன்னு ரொம்ப படிச்சவாள்லாம் 4-5 பேர் சொல்றா. அவள் எவ்வளோ படிச்சிருக்காங்கிறது அவளுக்கு தெரியும். பட் ஆனால் சொல்கிறேன், எல்லாம் மகனியாள் தான். அதனால ஏதோ அசிங்கமாக இருக்கும், மந்திரங்கள் கேட்டால் அசிங்கமாக இருக்கும். ஆனால் அவாத்தில் அந்த மந்திரங்கள் தான் கேட்குறா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த மந்திரங்கள் சிலைகள்லாம் இருக்குன்னா, ஏன்னா நமக்கு காமசாஸ்திரமும் அடக்கம். we have never shied awayங்கிறனா. மோக்ஷங்கிறது பரம புருஷார்த்தம். எல்லாரும் கடைசியில் ஆசைப்பட வேண்டியது மோட்சத்தை தான். ஆனால் சின்ன குழந்தை ஒன்று வளருதுன்னு வச்சுக்கோங்க, மோட்சத்தை ஆசைப்படுன்னு நான் சொல்வேன். அது நல்லா படிக்க வேண்டாமா, சம்பாதிக்க வேண்டாமா, குடும்பம் அமைக்க வேண்டாமா, எந்தெந்த சமயங்களில் தர்மம் செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும், எந்த சமயங்களில் காமத்தில் ஈடுபட வேண்டுமோ பட வேண்டும், எந்த வயசுல அர்த்தத்தை அர்ஜிக்க வேண்டுமோ சம்பாதிக்க வேண்டுமோ சம்பாதிக்க வேண்டும். அதே சமயத்துல ஒரு அண்டர் கரண்ட் பெருமாளை அடைய வேண்டும், மோட்சம் பெற வேண்டும் என்கின்ற அபிலாஷை இருக்க வேண்டும். இது 4 அடங்கியதுதான் சனாதன தர்மம். எதுக்கு இது சொல்ல வந்த? ஆண்டாள் இந்த மாதிரி அதரச்சுவையெல்லாம் கேட்டோம்னு யாராவது ஒரு கவிஞர் எழுதுவர், ஆண்டாள் பார்த்து விட்டீர்களா காமத்தில் ஈடுபட்டாள். சின்ன குழந்தை பெருமாளை பார்த்து காதல் சொல்றா, இப்படிதான் சொல்லுவோம். அப்போ அந்த சங்க பார்த்து கேட்கிறா. ஏன்னா எந்த ஆயுதத்தை பார்த்தும் பெருமாளுடைய அதரத்தின் சுவை எப்படி இருக்குன்னு கேட்க முடியாது. சக்கரத்தை, பெருமாள் என்ன சக்கரத்தை வாயிலேயே வச்சுட்டு இருக்கார்? கேட்க முடியாது. கதையை வச்சுட்டு இருக்காரா? இல்ல, வெறும் சங்கு ஒண்ணுதான் வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வருது. அதனால சங்க பார்த்து கேட்கிறா, கற்பூரம் நாருமோ. அந்த சங்க பார்த்து கேட்கிறா, பெருமாளுடைய அதரத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கே, வாசனையை சொல்லும். கற்பூரத்தின் வாசனையோ, பச்சை கற்பூரத்தின் வாசனையோ, கற்பூரம் நாருமோ. அவ்வளவு நல்ல வாசனையா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, ஐ திங்க் அரௌண்ட் 2011 or 12, அடி எனக்கு ஞாபகம். அந்த பீரியட்ல ஒரு ஆண், அந்த ஆண் பெண்மணி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு 20 seconds வரும். அந்த ஆண் போய் பெண் கிட்ட சொல்லுவான், ஆண் வாய் திறப்பான், உடனே இப்படி முடிவு. அப்புறம் அந்த மவுத் ஃப்ரெஷ்னர் இருக்கிற ஆடை போட்டு அவன் வாயில் அதில் கொப்பளிச்சுட்டு திரும்பி பேசுவான். அதுலேருந்து அப்படியே ரோஜா பூவாக வரும். அப்புறம் இவன் பேசுவான், உடனே அந்த ப்ரப்போசலை ஏற்றின்றுவோம். இது அப்படியே ஆண்டாள் தான். கற்பூரம் நாருமோ, நீ தான் பெருமாளுடைய அதரத்துக்குள்ள போயிட்டு வர சங்கமே. அவர் வாய் வாசனை கற்பூர வாசனையா? கற்பூரம் நாருமோ. சாய்ஸ் கொடுக்க வேண்டாமா? கமல பூ நாருமோ. கமலப்பூக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமை உண்டு. தாமரையின் இதழ்கள் பார்த்தேன்னா பெருமாளுடைய அகண்ட நேத்திரங்கள் மாதிரி இருக்குமா. அதுக்கு பெரியவாள்ல என்ன சொல்லுவானா, கார்த்தால சூரியனுடைய கிரணங்கள் பட்டு தடாகத்துல நீள தண்டோடு கூடிய தாமரை இருக்கு, அது பூக்கிறது. அதுலேந்து 2 எதழை எடுத்துட்டு அப்படி ஒட்டி வச்சா மாதிரி இருக்குமா 2 நேத்திரங்கள். அப்பேற்பட்ட ராஜீவாக்ஷன், அரவிந்தாக்ஷன் அப்படின்னு பேரு. அதனால அப்பேற்பட்ட பகவான், அதாவது திட்டும் போது கூட ஒத்தரும் இந்த நாமாவை விடமாட்டான். ஷூர்பனகைக்கு மூக்கு அருந்து போயிடுறது, அப்படியே ரத்தம் கொட்டின்றிருக்கு. நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டுன்னு போனோம். ஆனா அவளுக்கு என்னன்னா, எப்படியாவது ராமனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக கரதூஷணாதிகள் கிட்ட போறா. ஜனஸ்தானத்துல அவ கேட்கிறா, என் அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார்? அவளும் தேடுறா, அழகான தங்கை எங்கன்னு. அவதான். அதனால அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார்? அந்த மாதிரி கேட்கணும்னா அந்த குரலோட துவனியே மாறணுமே இல்லையா? இந்த மாதிரி நான் பேசினேன்னா ஒரு ஓட்டு வாங்க மாட்டேன். அதனால என் அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார் அப்படின்னு கேட்ட உடனே அவ திட்டணும், ராமர் தான் அறுத்தான்னு சொல்லணும். தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விஷாலாக்ஷோ. இளமையோடு கூடியவர்கள், நீள கையோடு கூடியவர்கள்,
ஆச்சரியமான அழகு ததும்பக்கூடிய முகம் படைத்தவர்கள், தாமரையின் இதழை ஒத்து நேத்திரங்கள் படைத்தவர்கள் என் மூக்கை அறுத்தார்கள் அப்படிதான் சொல்றாவோ. அதாவது ராமரை திட்டுறாளா ஸ்துதி பண்றாளா தெரியல. என்னன்னா திட்டக்கூடிய வாளுக்கு அவனை திட்டணம் வைய வேண்டும்னு நினைக்கக்கூடிய வாளுக்கும் அவனுடைய கண்கள் முன்னாடி வந்துருமா. அந்த கண்கள் எதுக்கு உவமை என்று கேட்டால் சாந்தோக்கியம் சொல்றது கப்பியாசம் புண்டரீகம், பூத்த தாமரையின் இதழ்கள் எவ்வளவு படர்ந்து அலர்ந்து இருக்குமோ அப்பேற்பட்ட நேத்திரங்கள். அதனால ஒரு தாமரை பூனா அதனுடைய இதழ்கள் பெருமாளுடைய நேத்திரங்கள் வச்சுக்கலாம். ரெண்டாவது அதுல வரக்கூடிய விதைகள் தான் இப்ப நல்லா நம்ம பொழுது போகாத போது சாப்பிட்றோமே மக்கானா இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கம் வந்துருது. அதுல கீழே இருக்கக்கூடிய தண்டு இருக்கு பாருங்க, அதுல எங்க ஆச்சாரியன் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவார். என்னன்னா இளநீர் ரொம்ப நல்ல விஷயம்தான். இப்ப ரொம்ப ஆச்சார புருஷாள், ரொம்ப பீட்டாதிபதிகள் இல்லாட்டா ஒரு பெரிய ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கார், காலக்ஷேபாதிகாரியா இருக்கார், அவரால் டக்குன்னு இளநீர் சாப்பிட முடியாது. ஏன்னா இளநீர் வெட்டுட்டேல்னு வச்சுங்க, அப்போ ஒரு ஸ்ட்ரா போடணும். அந்த ஸ்ட்ராங்கிறது பிளாஸ்டிக் மெட்டீரியலா போய்டுறது பாருங்க, அதனால அதை யூஸ் பண்ண முடியாது. சரி வெட்டுட்டு ஆணு போட்டுக்கலாம்னா மொத்தம் திருமஞ்சனமா அவ மேல ஆயிடும். சரி இளநீர்ல இருக்கிறத வெட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய ஜலத்தை ஒரு பாத்திரத்துல போடலாம்னா சாஸ்திரம் சொல்லி எடுத்து பாத்திரத்தில் செலுத்தப்பட்ட இளநீர் டாடி, அதாவது கல்லுக்கு சமமா, அதனால அப்படி போடக்கூடாது. என்னத்தை தான் பண்ணுவார் இவர். அதனால இந்த தாமரை புஷ்பத்தோட தண்டு இருக்கு பாருங்க, அதை ஸ்ட்ராவா வச்சு குடிப்பா. அதனால இந்த தண்டுங்கிறது ஸ்ட்ரா எடுத்து எதழ் பெருமாள் கண்ணு அந்த விதை எதுக்கோ சாப்பிட்றோம், அதை பண்றோம் இதை பண்றோம். நார் இருக்கு பாருங்க, மயான்மர் போனேன்னா லோட்டஸ் சில்க்குன்னு ஒன்று உண்டு, அதுல தயார் பண்ணுவா. கீழே டியூபர்ஸ், அதை சாப்பிடக்கூடியவா இருப்பா. அந்த இலை அதுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. அதனால இவ்வளவு சர்வ பிரயோஜனம் பொருந்தியது தாமரை. எத்தனை நழி தாமரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க நீங்களும். பெருமாளுடைய நேத்திரங்களுக்கு உவமை. கற்பூரம் நாருமோ கமல பூனாருமோ. அடுத்தது சுவையை கேட்கிறா. திருப்பவழ செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ, மறு பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விரிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. அப்பேற்பட்ட சங்கே சொல்ல மாட்டியா? எந்த ஆயுதம் பெருமாளுடைய கையில் உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் அவன் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெண்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமேனா. அந்த சங்குதான் பரதன். அப்படின்னா சங்குக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் இருக்கணுமே. சங்கு என்பதுதான் யுத்தத்தின் உபோத்காதத்தை சொல்லும். நான் தான் ஸ்ரீமத் பகவத்கீதை பார்த்தேன்னா முதல் அத்தியாயத்துல ஒரு 10-15 ஸ்லோகம். இன்னார் இந்த சங்க ஊதினார், அவர் இந்த சங்க ஊதினார், இவர் அந்த தேவதத்தோ தனஞ்சயோ பாஞ்சஜன்யோ ரிஷிகேஷோ, யார் யார். ஏன்னா ஒரு யுத்தம் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அது சங்கம். இப்ப நமக்கு ஒரு 6 மாசமா பழகிடுத்து. இந்த சைரன் ஒண்ணு போட்டா அப்படின்னா ஏதோ யுத்தம் வருதுன்னு அர்த்தம் இல்லையா. அந்த மாக் ட்ரில் எல்லாம் பண்றா பாருங்க, அந்த மாதிரி அப்ப சங்கம். அயோத்தியா காண்டத்தின் முடிவுல தான் பரதன் பாதுகா மேதினீம்சன்னு பட்டதிரில் சொன்ன விதத்துல பெருமாளுடைய பாதுகைகளை தரிச்சுண்டு போறார். அப்ப பரதன் கிளம்பின வேளைதான் விராதவதம், கபந்தவதம், கரவதம், தூஷணவதம், திரிஷிரஸ்வதம், அப்புறம் ஹனுமான் போய்விட்டு வந்தது ராவணவதம், கும்பகர்ணவதம், இந்திரஜித்வதம், மால்யவான் வதம் எல்லாம் ஆயிட்டு திருப்பி ராமர் பரதன் கிட்டதான் வரார் நந்தி கிராமத்துல. அப்ப நந்தி கிராமத்தில் தொடங்கி சித்திரக்கூட்டத்தில் பரதன் ஆரம்பிச்சு வச்சதுதான் யுத்தங்கள்லாம் முடிஞ்சுட்டு வந்தார். அதனால அவர் சங்கு. ரெண்டாவது சங்கம்ங்கிறது மங்களவாத்தியம். அது ரொம்ப தமிழ்நாட்டுல நான் ரொம்ப உன்னிப்பா சொல்லணும். ஏன்னா இப்போ சங்கு சங்குனாலே எல்லாரும் பயப்படுறான். அது என்னவோ அப்படி ஆக்கிட்டோம். சங்க ஊதி விட்டார், சங்க வெட்டி விட்டார், அத்தை பண்ணார் இத்தை பண்ணார் இல்லையா. சங்குங்கிறது மங்களவாத்தியம். நீங்க கொஞ்சம் பெங்காலுக்கு போகணும், மமதையே இல்லாமல் அங்க போய் பார்த்தேன்னா எல்லாரும் பூஜைகள் பண்ணும்போது நிறைய சங்கநாதம் தான் வரும். பெங்கால்ல பார்த்தேன்னா முக்கியமா சங்கநாதம். நமக்கு 18 வாத்திய கோஷம்னு உண்டு, மங்கள வாத்திய கோஷம், சங்கம் உண்டு. இந்த சங்கத்தை தாழ்த்தி பேசுறது, சக்கரத்தால விட்டுட்டு சங்கு ஊதி விட்டார் எல்லாம் வேண்டாம். அது சங்குங்கிறது மங்களகரமான வாத்தியம். பரதன் என்பவன் மங்களம். அவனை பார்த்து விட்டு ராமன் கிளம்பின வேளைத்தான் இவ்வளவு துஷ்ட நிரசம் பண்ணி சாதுக்களை பரித்ராணம் பண்ணி திரும்பி வர முடிஞ்சுது. அதனால மங்களகரமானவன். மூணாவது
சங்கம் என்பது பகவான் எங்க சொல்றாரோ இட்டபடியே கட்டளையாக இருக்கும். இங்கே இரு, வராத என்னோட. லக்ஷ்மணன் அப்படி இல்லை, புரிஞ்சுக்கோங்க. லக்ஷ்மணனோட ரொம்ப போராடினார் ராமர். நான் கூட வருவேன்னா வேண்டான்னு ராமர். இல்ல நான் வருவேன். பரதன் அப்படி இல்லை, இட்டபடி கட்டளையாக அதே இடத்துல இருனா இருந்துருவான் சங்காழ்வான். அதனால பரதனுடைய பெருமை அது. ஆனா அவர் ஏதாவது யுத்தத்துல பங்கெடுத்துட்டு இருக்காரான்னு கேட்டா, தஸ்ய ரோஷாபிபூதஸ்ய சத்ருக்னஸ்ய மகாத்மனஹ தேஜோமய மரீச்யஸ்து சர்வகாத்ரை நிஷ்பதன் உவாச்ச ச சுசம்க்ருத்தः சத்ருக்னः ச நிஷாச்சரம் யோத்துமிச்சாமி துர்புத்தே த்வந்த்வ யுத்தம் த்வயா சஹ யாமேவ ராத்ரிம். அதாவது பிற்காலத்தில் கந்தர்வர்களை ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டளை ராமன் இட பரதன் போய் ஜெயிச்சுட்டு வந்தார். அங்கதான் செட்டில் ஆனார். இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதியில தான் பிற்காலத்தில் பரதன் செட்டில் ஆனதாக நமக்கு சரித்திரம். அடுத்தது சத்ருக்னன். சத்ருக்னனை பத்தி சொல்லணும்னா அவரே தான் சக்கரம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆகம சாஸ்திரத்துல சக்கரத்தாழ்வார் எப்படி இருப்பார்னு சொல்லும். சக்கரத்தாழ்வார் பார்த்தேன்னா புருஷ ரூபேட இருப்பார், 16 ஆயுதங்களோட இருப்பார். ஸ்வசங்கல்ப கலாகல்பைஹி ஆயுதைஹி ஆயுதேஸ்வரஹ ஜுஷ்ட ஷோடசபிர்திவ்யே ஜுஷதாம் வஃப் பரஃப் புமான் யதாயத்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் ச சாஸ்வதம் பாதுவஹாதம் பரம் சக்கரம் சக்கரரூபஸ்ய சக்கரேணஹான்னு 16 ஆயுதங்களோட இருப்பார். சக்கரத்தாழ்வாருங்கிற சக்கரத்துக்குள்ள 16 ஆயுதத்துல ஒரு ஆயுதம் சக்கரம். அப்படின்னா சக்கரத்தாழ்வார் கையில இத்தனை ஆயுதங்கள் இருக்கு. சக்கரம் எதுக்கு பயன்படுவார்? நேத்தே ஒரு கோடிட்டு காண்பிச்சேன். தாயின் கர்ப்பத்தை ரக்ஷணம் செய்ய. அதனால தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில், உத்தரகாண்டம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ராமாயணத்தை 2ஆ பிரிப்பா பூர்வர்கள். பூர்வ காண்டம் உத்தரகாண்டம், ஃபர்ஸ்ட் அண்ட் த லேட்டர். இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, ஃபார்மர் லேட்டர், முன்னாடி பின்னாடி. பூர்வ காண்டம் உத்தரகாண்டம். இந்த பூர்வ காண்டத்தை 6ஆ பிரிச்சுருவா, சப் டிவைட் பண்ணுவா. அதுதான் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இந்த 6 காண்டங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சூப்பர் செட் பூர்வ காண்டம். அதற்கு அனுகுணமாய் இருக்கிறது தான் உத்தரகாண்டம். ராமருக்கு பட்டாபிஷேகமான பிறகு ராமர் சீதை வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது, ராமர் சரையூ நதியில போய் மகாபிரஸ்தானம் பண்ணும் வரை அப்படிங்கிறது சொல்றதுதான் உத்தரகாண்டம். இது நம்ம பூர்வர்கள் எல்லாருமே ஒத்துருக்கா. 2வது உத்தரகாண்டம்னு ஏன் பேர்னா, பூர்வ காண்டத்துல இந்த முதல் 6 காண்டத்துல என்னெல்லாம் நமக்கு கேள்வி இருக்கோ அத்தனை கேள்விக்கும் உத்தரம் இந்த உத்தரகாண்டத்துல கிடைக்கும். அதனால இதுக்கு உத்தரகாண்டம்னு பேர். அதனால பூர்வ காண்டம் உத்தரகாண்டம், பூர்வ காண்டத்தை பிரஷ்ன காண்டம்னு வச்சுட்டோம்னா இது உத்தரகாண்டம். அதனால அப்பேற்பட்ட உத்தரகாண்டத்துல சத்ருக்னாழ்வான் தனக்கே தெரியாம, தனக்கு தெரியாது இந்த வால்மீகி ஆசிரமத்துல தான் தன்னுடைய மதனியார் சீதை இருக்கான்னு. ஆனா அந்த ராத்திரி போய் தங்குறார். அவர் சக்கராம்சமாக இருப்பதனால் தான் என்னவோ பக்கத்து ரூம்ல, லேபர் ரூம்ல இருந்த சீதை யாமேவராத்திரிம் சத்ருக்னஹா பர்ணசாலாம் சமாவிஷத் தாமேவராத்திரிம் சீதாபி பிரசூதா தாரகத்வயம் என்று தன் 2 இரட்டை குழந்தைகளை லவகுஷர்களை ஈன்றெடுக்கின்றாள். இப்படிங்கிறது சரித்திரம். அதனால சத்ருக்னனுக்கு சக்கரத்தின் பெருமை உண்டு. 3வது நான் ஒரு அசுரனை பத்தி சொன்னேன், லோலா. ஞாபகம் இருக்கா? அந்த லோலாக்கு ஒரு பிள்ளை மது, மதுக்கு ஒரு பிள்ளை லவணன்னு பேர். அவன் லவணன் மதுரா ராஜ்யத்தை சுத்தி வந்தான். அவன் கையில சிவபெருமான் கொடுத்த தன் திரிசூலத்தின் சக்தியோடு ஒரு கூடிய சூலம் இருந்தது. அப்போ ராமர் சொல்லி அமிச்சார், அவன் கொடூரமாகவனாக இருந்தாலும் சிவன் கொடுத்த சூலம் அவன் கையில இருக்கு. அது இருக்கும்போது நீ அவனோட யுத்தம் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. அது ஒரு நாள் அவன் விட்டு வரும் தருவாயில் அவனோடு யுத்தம் செய் என்று சொல்ல, சத்ருக்னாழ்வானும் அந்த லவணாசுரனோடு போரிட்டு லவணாசுரனை ஜெயித்தார். அப்படின்னா அவர் கையில ஓரளவுக்கு திரிசூலம் வந்துடுத்துன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க பார்த்தேன்னா சக்கரத்தாழ்வாருடைய எந்த போட்டோ எடுத்து பாருங்க, 16 ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதம் சூலம். ஒரு ஸ்லோகமே தேசிகன் எடுக்கிறார். ஷூலி திருஷ்ட மனோர் வாச்சியோ ஏன ஷூலயதி த்விஷா பவதாம் தேன பவதாத் திரிசூலேன விஷூலதா என்று இருக்கு. இப்ப நீங்க அந்த போட்டோ நான் நேற்று ஸ்லைட்ஸ் சொன்னேனே, அதுல கடைசியா நேற்று ரங்கநாதன், அந்த ரங்கநாதர் திருவடியில இருக்கக்கூடிய பஞ்ச மகான்கள் ஒரு பெண். அது பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி அல்ல,
பஞ்ச ஆயுத புருஷர்கள் கதை என்கின்ற கௌமோதகி ஸ்திரீன்னு நேற்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்லைடுக்கு அடுத்தபடியா ஒரு ஸ்லைட்ல பார்த்தேன்னா 4 சக்கரத்தாழ்வார் போட்டோ இருக்கும். அதுல கிளீனா அந்த திரிசூலத்தை உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா சத்ருக்னாழ்வான் சக்கராம்சம் சூலம் ஏந்தக்கூடியவர், லவணாசுரனுக்கு சிவபெருமான் கொடுத்த அந்த லவணாசுரனை ஜெயிச்சுட்டு லவணாசுரன் கையில கொடுத்து சூலத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறது நிர்வாகம். அதனால சூலத்துக்கு அப்பேற்பட்ட பெருமை உண்டு. சூலத்துக்கு இன்னொன்னு என்ன, சக்கரத்துக்கு இன்னொரு பெருமை என்ன உண்டுன்னா கொஞ்சம் கோபம். சக்கரம்னாலே கொஞ்சம் அப்படியே ஸ்பார்க்ஸ் எல்லாம் வரும். சத்ருகுணன் கோபக்காரரான்னு கேட்டா ரொம்ப அவரை பத்தி பிரஸ்தாபம் பூர்வ காண்டத்துல வராது, அயோத்தியா காண்டத்துல ஒரு இடத்துல வரும். இந்த பரதன் குலுங்கி குலுங்கி அழுதுன்னு இருப்பான். ஐயோ எங்க அண்ணா காட்டுக்கு போறதுக்கு நான் காரணமாயிட்டேனே, எங்க அப்பா போயிட்டாரேன்னு. திடீர்னு பார்த்தா சத்ருகணன் யாரையோ பிடிச்சு தர 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 தரன்னு இழுத்துன்னு வருவார். இது யாருன்னு உன்னிப்பா பார்த்தா ரஜ்ஜுபத் தேவ வானரீன்னர் வால்மீகி. பார்த்தா ஒரு குரங்கு, ஒரு பெண் குரங்கை இழுத்து கொண்டு வருவது போல் ஒரு குரங்காட்டி இந்த மந்தரையை பிடிச்சு இழுத்துன்னு வருவான் சத்ருகுணன். அவன் சொன்னா இவளை விட்டுள்ளாமா? ஐயோ இவள் காரணம் அல்லப்பா, நம்ம படக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் இவள்தான் காரணம் அண்ணா. இவள் காரணம் அல்ல. ஒருவேளை இவ பேச்ச கேட்ட உங்க அம்மா கைகேயி, அவளும் காரணம் அல்ல. ஒருவேளை கைகேயி பேச்ச கேட்டாரே நம்ம அப்பா தசரதர், அவர் தானே காரணம், அவரும் காரணம் அல்ல. தசரதர் பேச்ச கேட்டுன்னு நம்ம அண்ணா ராமரும் காட்டுக்கு போனாரே, அவர் தானே, அவரும் காரணம் அல்ல. மந்தரையும் காரணம் அல்ல, அவள் பேச்சை கேட்ட கைகையும் காரணம் அல்ல. கைகேயி பேச்சை கேட்டுவிட்டு வரங்கள் கொடுத்த தசரதரும் காரணம் அல்ல. தசரதருடைய வாக்கியத்தை ஆக்ஞையா ஏற்றுக்கொண்ட ராமனும் காரணம் அல்ல. நாம் படும் கஷ்டத்துக்கு யார் காரணம் அண்ணான்னு சத்ருக்னன் கேட்டபோது பரதன் சொல்றார், பரதன்னு நான் ஒருத்தன் இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாளே, நானேதான் ஆயிடுக, நான் தான்ப்பா காரணம். அதாவது ஒரு பாகவதோத்தமனோட அந்த நிஷ்டை எண்ணம் எந்த அளவுக்கு பரதனை கொண்டு நிறுத்தி எடுத்து பாருங்க. பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம்னு எடுத்தார் தேசிகன். அந்த உயர்ந்த ஸ்தானம் பரதன். அதனால்தான் கம்பர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், அது குஹ வாக்கியத்துல சொல்லிட்டார், 1000 ராமர் நின்கேள் அவரோ தெரியுதம்மா. 1000 ராமர்கள் சேர்ந்தாலும் ஒரு பரதனுக்கு சமமாக முடியுமான்னு கேட்டார். அதனால அப்பேற்பட்ட பெருமை சத்ருக்னனுக்கு உண்டு. கோபக்காரரா இருந்திருக்கார். இது சூலத்தின் அம்சமாக நாம் பார்த்து விட்டோம். அடுத்தது சக்கரத்தின் அம்சமாக பார்த்து விட்டோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் லக்ஷ்மணன். இந்த லக்ஷ்மணன் மேல ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும். என்னன்னா சாஸ்திரம் விதி சொல்லியிருக்கு, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு கட்டுப்பட்டவன். நாம் ஹிருத்யங்கமனாய், சிஷ்யனாய், பிரேஷ்யனாய், தாசபூதனாய், குமாரனாய் இருக்கின்றோம்னு ஆச்சாரியர்களுடைய நிர்வாகம். This sentient matter referred to as the Jivatma is subservient to Paramatma. Subservience அப்படிங்கறத எப்படி காண்பிக்கணும்? 2 விதத்தில் காண்பிக்கலாம். ஒன்று, பகவான் என்ன சொல்றாரோ நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அதை அப்படியே கேட்கணும். அப்படின்னா ஒருத்தர் நம்மளை பார்த்து கேட்கலாம், நீங்க என்ன புத்தியோடு கூடியவரா இல்லது அச்சேதன வஸ்துவா? பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படியே கேட்கணும். நிறைய பெரியவாள்லாம் இங்க இருப்பேள். இந்த டைலாக் உங்க ஃபேமிலி டிஸ்கஷன்ல வரும், எங்க அப்பா சொல்றத நான் அப்படியே கேட்பேன். இது எப்போ வரும்? யாரு நம்ம மாட்டுல கேட்கலையோ அப்போ வரும் இல்லையா? எங்க அப்பா சொல்றத அப்படியே கேட்பேன். அந்த குணத்துக்கு பாரதந்திரியம்னு பேரு. பாரதந்திரியம்னா பரதந்திரனாக இருத்தல். பகவான் ஸ்வதந்திரன், நான் பரதந்திரன். அவனை நம்பி நான் இருக்கின்றேன், அவன் இட்டபடியே கட்டளையாய் நான் இருப்பேன். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்பேன். அதுதான் பரதன். பரதனுக்கும் காட்டுக்கு வரணும்னு ஆசை, அண்ணா நான் உன் கூடவே வந்துடுறேன்னார். அப்ப ராமர் வேண்டாம்ப்பா, எவ்வளவு பேர் காட்டுக்கு வருவேள், சீதை முதல்ல வந்தேங்கிறா, அப்புறம் லக்ஷ்மணன் வந்தேங்கிறார், அப்ப நீ வந்தேங்கிற, வேண்டாம் நான் சொல்றேன் கேளு, இங்கே இரு. தனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அண்ணா சொன்னாருங்கிறதுக்காக பரதந்திரனாய் பாரதந்திரத்தை காட்டும் விதத்தில் பரதன் தங்கிய இடம் தான் நந்தி கிராமம். இதே டைலாக தான் லக்ஷ்மணனுக்கு சொல்லி பார்த்தார். லக்ஷ்மணா, I think Sita and me, both of us will be very fine. The world is very small. Let's keep meeting again. It's just a span of 14 years. There will be more seasons of family man, special ops.
and hope to see you very soon. We will surely miss you. Let's stay in touch. இதெல்லாம் சொல்லி பார்த்தார். லக்ஷ்மணன் எல்லாம் சொல்லிட்டார், யாரை விட்டுட்டு போறேங்கிறேன், நான் கூடவே வரேன்னுட்டேன். கூட கிளம்பி போனார். இதுதான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் வந்து he will argue. அதனால்தான் இப்போ நம்ம மாத்து குழந்தை பரதனா லக்ஷ்மணனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணு பரதன் இல்லாட்டா ஒண்ணு லக்ஷ்மணனா இருக்கு, அவ்வளவுதான். லக்ஷ்மணன் தான் நினைச்சது நடக்கணும். நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும். சுவாமி சொல்றார், பெருமாள் சொல்றார் வேண்டாங்கிறார், இல்ல நான் கூட வருவேன்னா. இந்த விதமான பக்திக்கு சேஷத்துவம்னு பேரு. சேஷத்துவம்னா சேஷபூதன் அப்படின்னா ஒரு சைத்தன்யம் இருக்கு. பகவான் என்ன சொன்னாலும் அதுக்கு பகவானுக்கு உகந்ததாக இருந்தால் நான் கூட வந்து செய்வேன். அந்த குணம் இருக்கு பாருங்க, அதுதான் சேஷத்துவம். சேஷன் சேஷன்னு சொன்னா அடிமைப்பட்டிருத்தல், கைங்கரியம் செய்து கொண்டிருத்தல் என்று சேஷபூதன்னு பேர். எவன் சேஷன் கிட்டேந்து கைங்கரியங்கள் பெறுகின்றானோ அவனுக்கு சேஷி என்று பெயர். அப்போ பகவானுக்கு சேஷின்னு பேரு, ஜீவாத்மாக்களுக்கு சேஷன்னு பேர். பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வந்த சேஷபூதர்களில் சேஷன்களில் முதல் சேஷன் பாம்பு, அதற்கு அனந்தன்னு பேர். முதல் சேஷனாக அவர் இருந்தபடியால் தான் அவருக்கு ஆதி சேஷன், சேஷபூதர்களில் முதல்வர். அவர் என்னெல்லாம் சுவாமி கைங்கரியம் பண்றாருன்னா ஆழ்வார் எடுத்தார். இப்ப பெருமாள் சயன கோலத்துல இருப்பது திருப்பார்கடல்ல. நீங்க போய் பார்த்திருக்காளான்னு எனக்கு கேட்கலாம், நான் பார்த்தது இல்லை. ஏதோ கிரந்தங்கள் சொல்றது திருப்பார்கடல்லாம் எப்படி இருக்கும்னு அந்த க்ஷீராப்தியை ஓரளவுக்கு வியூகிச்சு சொல்றேன். அப்படியே பார்க்கடலா இருக்குமா, அதுல வந்து விளவிளேர்னு ஆதிசேஷன் இருப்பான். இப்ப பெருமாள் சயனத்துல இருக்கார். உறங்குவது போல் யோகு செய்யும் பெருமாள் என்று சயன கோலத்துல இருக்கார். இப்ப சயன கோலத்துல இருக்கும்போது அதே ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு படுக்கை ஆயிட்டார். இப்ப பெருமாளுக்கு திடீர்னு குளிர் வந்துடுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவார், இப்போ அந்த இடத்துல இப்போ நம்ம விமானங்கள்ல எல்லாம் போகும்போது கையில் ஒரு போர்வையும் சேர்த்து கொடுத்துருவா, இந்த வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ பெருமாளுக்கு அப்படியே குளிருன்னு ஏற்படும் போது ஒரு போர்வை வேணுமோனோ. பாம்புக்கு மோல்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது வந்து தோல் உரியும் பாம்புக்கு. அந்த ஆதிசேஷனுக்கு உரிந்த தோல் தான் பெருமாளுக்கு போர்வை. பெருமாளுக்கு கொஞ்சம் தலையணை இருந்தா நன்னா இருக்குமோன்னு தோன்றது. இதே ஆதிசேஷன் தான் பிற்காலத்தில் பதஞ்சலி மகரிஷியாக வந்தார். அந்த பதஞ்சலி தான் நமக்கு யோக சூத்திரங்கள் கொடுத்தார். அங்க யோக சூத்திரங்கள்ல தான் அஷ்டாங்க யோகம் இருக்கு. அந்த அஷ்டாங்க யோகத்துலதான் 3வது அங்கம் பிராணாயாமம். அந்த பிராணாயாமத்துல காத்த உள்ள வாங்கிண்டு கொஞ்ச நாழி உள்ள தக்க வச்சுட்டு விழணும். அதுதான் ரேச்சகம், கும்பகம், பூரகம் என்று பெயர். அப்படின்னா அந்த காத்த உள்ள வாங்கிக்கணும். பதஞ்சலி தான் பிற்காலத்துல வர போறார். அவர் தான் ஆதிசேஷன். காத்த உள்ள வாங்கிண்டார், ஒரு இடத்துல வளைவு கொடுத்தார், அதுவே தலகாணி எடுத்து போர்வை வந்துடுத்து, உறிஞ்ச தோல் போர்வை, வளைவு கொடுத்தார் தலையணை. சரி, இப்ப இதெல்லாம் முடிச்ச உடனே பெருமாளை யாராவது க்ஷீராப்தியில போய் பார்க்கணும்னு தேடிண்டே இருப்பாராம். ஏன்னா இவர் நல்லா கண்ணங்கரையில் இருப்பார். அப்போ அவர் மேல டார்ச் போட வேண்டாமா? அதனால ஆதிசேஷனுக்கு இருக்கக்கூடிய 1000 பனாமண்டலங்கள்லேருந்து 2000 ரத்தினங்களை ஒத்த நேத்திரங்கள்லேருந்து ஒளி வருமாம். அந்த ஒளி கற்றையில் பெருமாள் தெரிவராம். அப்ப பெருமாளுக்கு டார்ச்சும் அவர். இப்ப பெருமாளுக்கு கொஞ்சம் வேர்க்கிறதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டானா ஒரு ஹாலில் கொஞ்ச நாள் வேர்க்கிறாப்புல இருக்கும். கையில இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் வச்சுட்டு விசின்னு இருப்போம் பாருங்க. இப்ப பெருமாள் என்ன பண்ணுவார், அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கா. அதனால இந்த பனாமண்டலங்கள்ல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் நாக்கு வெளியில நீட்டுட்டு இப்படி அசைக்குமா, அதுதான் ஃபேன். கண்ணு டார்ச், நாக்கு ஃபேன், வளைவு கொடுத்தது தலையணை, தோலானது போர்வை, முழுக்க இருக்கிறது படுக்கை. இப்ப பெருமாள் உட்காரணும்னு வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பெட் எல்லாம் போறீங்கன்னா பக்கத்துல நிறைய பட்டனா வச்சிருப்பா. இப்ப நீங்க இப்படி கொஞ்சம் வளைக்கலாம். அது ஒரு மாதிரி 45ல வரும், 35ல வரும், 46ல போகும், அப்புறம் முழுக்க அப்படியே படுத்துன்ற வேண்டியதுதான். இப்படி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இப்ப பெருமாள் உட்காரணும்னு வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவார், ஆதிசேஷான்னு சொல்லிட்டு அவரே சுருண்டுப்பார், ஆசனமாயிடுவார். அதே படுக்கை ஆசனமாயிடும். சரி, ஆசனமாயிட்டார். இப்ப பெருமாள் நடக்கணும்னு வச்சுக்கிறாருன்னா அந்த ஆதிசேஷனே இப்படி வளைஞ்சு கொடையாயிடுவார். அவருடைய வால் நுனி 8 மாதிரி ஆகி அதுக்குள்ள பகவான் தன் காலை செலுத்திப்பார். அவர் தான் ஃபுட்வேர். அதனாலதான் ஆழ்வார் எடுத்தார், சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் அணையாம், புல்குமணையாம், பூம்பட்டாம், மணிவிளக்காம், திருமாலுக்கு அரவு. அரவு என்கின்ற ஆதிசேஷன், அந்த அனந்தன் பெருமாளுக்கு சர்வவித கைங்கரியம் பண்றாரே, அந்த ஆதிசேஷன் தானே லக்ஷ்மணன். அதனால தான் லக்ஷ்மணன் இவா 2 பேரும் காட்டுக்கு கிளம்பும் போது சொன்னார்,
அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதே. எல்லா விதமான கைங்கரியங்கள் பண்ணுவேன். சீதை சொன்னா, பி வெரி ஸ்பெசிபிக். என்னெல்லாம் பண்ணுவேன்? பெருக்குவேன், தொடச்சுருவேன், கரிகாய வாங்கிட்டு வந்துருவேன், நறுக்கிடுவேன், தளிகை பண்ணுவேன், பாத்திரம் தேய்ச்சிருவேன், துணி துவச்சிருவேன். கூடவே இவரை கூட்டுன்னு வந்துருவோன்ட்டா. ஏன்னா சர்வவித கைங்கரியம் பண்றவரை யாராவது விடுவாளோ? will somebody leave this offer? இல்லையா, அவர் இதுக்கு இவ்வளவு அதுக்கு இவ்வளவுன்னு சொல்லவே இல்லை, ஃப்ரீன்னுட்டார். அதை விட பாருங்க, அதை விட ஃப்ரீ. அதனால சொன்னபடியாலே லக்ஷ்மணனுக்கு அப்பேற்பட்ட பெருமை. இன்னொரு பெருமை ஆரண்யா காண்டத்துல சொல்லுவா. ஏன்னா இவ ராம சீதைகள் காட்டுல போய் தங்கணும். பெருமாள் முதல்ல சொன்னார் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ ஒரு பர்ணகசாலை கட்டுப்பான்னு. ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான் லக்ஷ்மணன். ஏன் பாரு, அதை தப்பா சொல்லிவிட்டேனா? எனக்கு பிடிச்ச இடம்னு சொல்லிட்டேன்னா, எனக்கு பிடிச்ச இடம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டார். சரிப்பா, ஏதோ ஒரு இடத்துல கட்டி தொலை அப்படின்னார். சரி, கட்டி முடிச்ச உடனே இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ்லாம் கட்டும்போது மாடல் அபார்ட்மெண்ட்னு ஒன்று காமிப்பா. முதல்ல அந்த பூமியெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நல்ல மாடல் அபார்ட்மெண்ட்லாம் காமிச்சுட்டு, இங்கே பாருங்க, நான் வீடெல்லாம் பார்த்துட்டேல, கட்டாயம் இந்த மாதிரி உங்கள் வீடு இருக்காது. அவ சொல்லிடுறா பாருங்க. நம்ம ஏதோ வியூஸ் சொல்லுவோம், இந்த மாதிரி வருமோ என்னவோ, அவ சொல்லிடுறா இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி லக்ஷ்மணன் சுத்தி காமிச்சார். ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே ராமரையும் சீத்தையும் கூட்டிட்டு ஜஸ்ட் கோ அரவுண்ட் அண்ட் கிவ் மீ யுவர் ஃபீட்பேக் அப்படின்னா. எட்டி பார்த்தார் ராமர். ஒரு பிரைவேட் ரூம் இருக்கு, சீதையும் ராமரும் பேசிக்கிறதுக்கு ஒரு தனி உள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா மடப்பள்ளி இருக்கு. எல்லாரும் ஒரு 4 பேர் 4-5 மகரிஷிகள் அங்க ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கணும்னா ஒரு சின்ன லிவிங் ரூம் மாதிரி ஒன்று இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ராமர் ஒண்ணுமே சொல்லல, கட்டுன்னு விட்டார். அப்பதான் புரிஞ்சுண்டாரா ராமர், நம்ம எண்ணத்தை தெரிஞ்சுட்டு இவன் கட்டுறானே. பாவஜேனன்னு ஒரு வார்த்தை ராமாயணத்துல இருக்கு. பொதுவா ஐ எம் ஷுவர் a lot of you will be in the corporate life where you will be facing clients. client facing role இருக்கும். client facing role என்னன்னா, one, you should note down the requirements of the client as and how he or she suggests, but you should also infer from their speaking and their body language what more they want. அதுதான் லக்ஷ்மணன். ராமர் சொல்லவே இல்லை. ஏன்னா ராமர் சொல்லுவாரா, நானும் சீதையும் பேசுறதுக்கு ஒரு தனி உள்கட்டித்தானே. இவன் பாவம் உரிமையை விட்டுட்டு வந்திருக்கான். இவன் என்ன சொன்னா இவன் என்ன நினைப்பார்? சொல்லவே இல்லை ராமர். ஆனா ராமர் சொல்றாராம், பாவஜேன, நான் சொல்லாமலேயே இவ்வளவு விஷயம் உனக்கு தெரியறதே. பாவஜேன, இவ்வளவு ஒரு பெருந்தன்மையா அதே சமயத்தில் நன்றி கடனோட இருக்கியே லக்ஷ்மணா. கிருதஜேன, உன்னுடைய தர்மம் சேஷத்வ தர்மம்ங்கிற ஸ்வரூப ஞானத்தோட இருக்கியே. தர்மஜேன ச லக்ஷ்மண, இதுலேருந்து எனக்கு ஒண்ணு தெரியறது லக்ஷ்மணான்னார். லக்ஷ்மணன் கேட்டார், அண்ணா உனக்கு என்ன தெரியறதுன்னார். எனக்கு எங்க அப்பா செத்து போல, உனக்கு உங்க அப்பா போயிட்டா. சீதைக்கு ஒரே குழப்பம். என்னன்னா இந்த ஃபேமிலி 2 பேருமே ஒருத்தர் டி லக்ஷ்மண், ஒருத்தர் டி ராமன் நினைச்சிருந்தேன். இவர் என்னன்னா அப்பா போயிட்டாருங்கிறார், இவருக்கு அப்பா போலேங்கிறார். வாட் இஸ் திஸ் நியூ கன்ஃபியூஷன் ராம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராமர் சொன்னார், எங்க அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு ஒன்னொன்னும் பார்த்து 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 எனக்கும் லக்ஷ்மணனுக்கும் பண்ணார். எங்க அப்பா போன பிறகு எங்க அப்பா ஸ்தானத்துல லக்ஷ்மணன் இருந்து எனக்கு அதை பண்றான். ஆனா லக்ஷ்மணனுக்கு பண்றதுக்கு ஆள் இல்லையே. அதனாலதான் சீதை நான் சொன்னேன், எனக்கு எங்க அப்பா போகல, இவனுக்கு அப்பா போயிட்டா. त्वया पुत्रेण धर्मात्मा न संवृतः पिता मम न संवृतः पिता मम. இந்த லக்ஷ்மணன் பண்ண கைங்கரியம் பெரிய கைங்கரியம். இதோட சேர்த்து எல்லாரும் அது என்னவோ ஒரு காமனா எல்லாருக்கும் உலகத்துல உரிமையை ரொம்ப பிடிச்சு போயிடுது. எங்க போங்க, நான் புஸ்தகத்தை எவ்வளவு இதெல்லாம் உபன்யாசம் சொன்னாலும் I wish you could speak a few words about Urmila. என்னத்தை சொல்லுவேன்? வால்மீகி சொன்னது தானே நான் சொல்ல முடியும். வால்மீகி ரொம்ப சொல்லலை. நான் என்னத்தை உட்காந்து உரிமையை பற்றி சொல்லுவேன். ஷீ இஸ் ஃபைன், ஷீ இஸ் நோ. ஐ ஜென்ரலி ஃபீல் நிறைய இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் என்கிட்ட இது ஃப்ராங்காக என்கிட்ட கேட்டுருவா. என்னை பார்த்தாலே இது அந்த மாதிரி தான் கேட்கணும் போல இருக்கு. எனக்கு கேட்டுருவா என்னன்னா, Ram should have consulted with Urmila before taking Lakshmana to the forest. He should have consulted. நான் சொன்னேன், இது பாருமா, he should have consulted whenever you go to Vaikuntham. You tell Ram about this. Ram, you should have consulted. எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. Why? How could he leave Urmila? What would Urmila feel without Lakshmana? She was very happy. அதாவது
நாங்க யாத்திரை எல்லாம் போகும்போது நிறைய யாத்திரைக்கு எங்களுக்கு தம்பதியா வருவா, சில யாத்திரைகள்ல அந்த மாமி மட்டும் வருவா. வந்த உடனே முதல் நாள் உபய குசலோபரி எல்லாரையும் போய் எப்படி இருக்கள் அதெல்லாம் நாங்க யாத்திரையில கேட்போம். அந்த மாமியை கேட்டேன், அவர் வரலையா, ப்ளீஸ் டோன்ட் ரிமைண்ட் மீ ஆஃப் ஹிம். அந்த மாமிக்கு அந்த மாமாவை நினைச்சாலே பேட் மெமரிஸ் தான் வருது. அதனால இந்த உரிமையில எப்படியோ இருந்துட்டு போறா. அதாவது at every point we want to prove that we are more intelligent than Valmiki. That is the base rule. வால்மீகி நினைக்காததை நான் நினைச்சு பார்க்கிறேன். ஏதோ ஒண்ணு விடுங்க. இப்ப என்னன்னா இந்த 3 லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், ஆதிசேஷன், சங்கம், சக்கரம். இதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. இதை இங்க என்னோட ஹீரோ தேசிகனை தவிர்த்து இன்னொருத்தரால இந்த மாதிரிலாம் யோசிக்கவே முடியாது. அவர் ஒரு விஷயம் என்ன சொல்றார், அதாவது நான் சொன்ன பாருங்க, சக்கரம்ங்கிறது வெறும் ஆயுதம் கிடையாது. நீங்க AK-47 S-400 இந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. சக்கரம்ங்கிறது ஒரு ஆயுத புருஷன், சங்கம்ங்கிறது ஆயுத புருஷன். ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி பெருமாள் தரிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு புருஷபூதர்கள், நித்திய விபூதியா வாழலாம். நித்திய விபூதியில இருக்கக்கூடிய நித்யாத்மா. இப்ப பெருமாள் காலில் தரிக்கக்கூடிய பாதுகைகள் பாதுகா தேவின்னு பேரு. அந்த தேவி மேலதான் 1008 ஸ்லோகம் தேசிகன் எழுதியிருக்கார். பாதுகா தேவி, சங்காழ்வான், சக்கரத்தாழ்வான், ஆதிசேஷன், அனந்தாழ்வான் எல்லோரையும் ஒரு புருஷனாக விவரித்து சொல்லுவதுதான் வழக்கம். இதுல ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கும்போது ஒரு நாள் அந்த யானையானது கதறியது. அந்த சரித்திரம் உங்களுக்குலாம் தெரியும். முதல்ல குழந்தை பிறந்து 1.5 வயசு ஆறதுக்குள்ளேயே முதல் கதையே கஜேந்திர மோட்ச வித்தாந்தம் தான். அதையும் ஆத்துல கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா தாத்தா தான் முதலே ஆயிடுவார். பாட்டியால் அப்பதான் வெட்ட முடியும். கையில் அப்படியே சக்கரத்தை வச்சுட்டு இருப்போம், தாத்தா அப்படியான்னு காமிக்கணும். இப்போ என்னன்னா, அந்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யானை தடாகத்துல தாமரையை பறிச்சுது, அதால வலி தாங்க முடியல, காலை முதல்ல பிடிச்சு கொடுத்து அது ஆதி மூலமேனு கத்திட்டு. இதெல்லாம் அஷ்டமஸ்கந்தத்துல நாங்க ஆஹா ஓஹோன்னு 1.5 மணி நேரம் கஜேந்திர மோட்சத்தை சொல்லுவோம். கருத்து என்னன்னா, அது கத்தி கொடுத்து அது எல்லா தேவதைகளுக்கும் கேட்டு கடைசியா பெருமாள் காதுல போய் விழுந்தது. பெருமாளுக்கு அந்த கஜேந்திரன் கத்தின உடனே என்ன பண்றதுன்னு தெரியலையா. அதுக்கு அப்படி ஸ்லோகங்கள் பட்டனும் தேசிகனும் மாத்தி மாத்தி, அதாவது அப்படியே குதிச்சாராம். அவரால் அறக்கொலைய தலையெல்லாம் கலைஞ்சிருக்கான். கிடுகிடுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டார். ஓடிட்டு கருடாரூடனாக இருந்து, கருடா போ அப்படிங்கிறார். கருடன், ப்ளீஸ் ஃபில் இன் த ட்ராப் பாயிண்ட். இல்லையா, எங்க போகணும்னு சொல்லணும், அப்பதானே ஓலா வரார். அதனால டிராப் பாயிண்ட் சொல்ல வேண்டாமான்னு சொன்னோடனே அவர் மேலே ஏறி உட்காந்து போங்கிறார். போயாச்சு. இதுல என்ன எடுத்து போற அவசரத்துல பெருமாள் ஆயுதங்களை எடுத்துக்க மறந்துட்டார். காலில் தரிக்க வேண்டிய பாதுகைகளை போட்டுக்கல, கிளம்பி போயிட்டார். அன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ண வந்தவர் யாரோ ஒருத்தர், அர்பனோ இந்த கிளாப்லேன்னு வந்தவர், கீழே இருக்கக்கூடிய பாதுகைகள் இருக்கு பாருங்க, அதை தூக்கி மேல வச்சுட்டார், ஆதிசேஷன் மேல. ஏன் சார் அவர் ஷூராக்ல வச்சிருக்க வேண்டாமான்னு கேட்டா, இவர் இந்த கிளீனிங்க்கு வந்தவர் பிற்காலத்துல யுஎஸ் ஏர்போர்ட்ல வேலை பார்த்தார். தெரியாதா உங்களுக்கு? நான் என்ன பண்ணுவேன், இந்த யுஎஸ்க்கு போகும்போது ஒரு ஊரா போனோம். அது போகும்போது அந்த பெட்டி எடுத்துட்டு அதெல்லாம் எடுத்துவிட்டு கழுத்துல இருக்கிறத கட்டி அது காலில் இருக்கிறத கட்டிட்டு இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப ஆச்சாரமா இந்த லேப்டாப்பை ஒரு டப்பால வைப்பேன், செருப்பை கட்டிட்டு இன்னொத்துல வைப்பேன். அவர் பரம சித்தாந்தி, அந்த செருப்பை தூக்கி என் லேப்டாப் மேல வைப்பார். அவ்வளோ ஆச்சாரம் அவர். அதனால இந்த இடத்துல ஸ்ரீவைகுண்டத்தை சுத்தம் செய்ய வேண்டும்னு வந்தவர் என்ன பண்ணிவிட்டார், பாதுகைகளை தூக்கி ஆதிசேஷன் மேல வச்சுட்டார். ஆதிசேஷன் மேல ஏற்கனவே சங்கு சக்கரம் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அங்க ஆதிசேஷன், கீழே சங்கு சக்கரம், பக்கத்துல பாதுகா தேவி. இப்ப இந்த சங்கு சக்கரம் ஆதிசேஷன் ஒரு வாட்ஸ்அப் குரூப், V3 அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அவளுடைய க்ளோஸ் குரூப், நோபடி எல்ஸ் இஸ் இன்வைட்டட். அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிக்கிறா, देखो ये पादुका का कितना हैसियत है, वो हमारे साथ बैठ रही है, क्या है इसकी औकात, நம்மளோட உட்கார்ந்து இருக்கே இந்த பாதுகா தேவி, ஆஃப்டர் ஆல் ஷி ஹஸ் டு பி இன் தி ஷூ ரேக் அப்படின்னு சொன்னா. இது பாதுகா தேவிக்கு விழுந்துடுத்து காதுல. ரொம்ப துக்கித்தாள். ஐயோ, நம்மளை இப்படி மட்ட தட்டி பேசுறாளே, நான் பெருமாள் பாத கமலங்களை தாங்கக்கூடிய பாதுகை தானே, என்ன இப்படி மட்ட தட்டி பேசுறாளேன்னு சொன்ன உடனே அந்த சங்கு சக்கரம் ஆதிசேஷன்லாம் ஏளனமா பாக்குறா இந்த பாதுகையை. பாதி தூரம் பெருமாள் போயிட்டார். போன பெருமாளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஐயோ நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு திரும்பி வர்றார் அதுக்கு வந்த உடனே சங்க பிடிச்சிட்டார், சக்கரத்தை பிடிச்சிட்டார், பாதுகைக்குள்ள காலை ஃபிட் பண்ணிட்டார். இப்போ கருடன் மேல உட்கார்ந்து இருக்கார். உட்காரும் போது பாதுகை ஒரே வெட்டா இருக்கு. பாதுகையை பார்த்து கேட்கிறார், கியா ஹுவா பாதுக்
அப்படிங்கிறார். அந்த பாதுக் சொல்றது இல்ல, ஜப் ஆப் घर में नहीं थे तो ये दो लोग मुझे बहुत तंग कर रहे थे, ரொம்ப மட்ட தட்டி பேசினா. அப்ப பெருமாள் சொன்னாராம், கவலைப்படாதே, ஒரு நாள் இவர்கள் உன்னை ஆශ්‍රயிப்பார்கள்னு சொன்னாராம். வந்தது ராமாயணம், வந்தது அயோத்தியா காண்டம். பரதன் பிரார்த்தித்தான், ராமா நீ காட்டுக்கிலிருந்து நாட்டுக்கு திரும்ப வேண்டும், வரமாட்டேன்னு சொன்னபோது அந்த பாதுகைகளை ஆதிசேஷாம்சமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் தலையில் தாங்க, சங்கத்தின் அம்சமாக இருக்கக்கூடிய பரதன் தலையில் எழுந்தருள பண்ண, சக்கராம்சமாக இருக்கக்கூடிய சத்ருக்னாழ்வான் சாமரம் வீச பாதுகாதேவி அயோத்தியாவுக்கு சென்றாளாம். செல்லும் வளவிலே கண்ணால திரும்பி பெருமாளை பார்த்தானா ராமர் இப்படின்னார், ஏன்னா அன்னைக்கு நடந்த அவமானத்துக்கு இன்னைக்கு நான் செலுத்தி விட்டேன். என்ன இதெல்லாம் தேசிகனை தவிர வேற யாரால யோசிக்க முடியும் சொல்லுங்க? என்ன ஒரு இமேஜினேஷன், அது எப்படி பண்ணி வச்சிருக்கார். இதுதான் அஞ்சாவது ரகசியம், தி டிவைன் ஆந்தரேஜ், தி என்டையர் ரெட்டின்யூ. இவா 3 பேரும் போயிருக்கார் ராமரோடங்கிறது அஞ்சாவது ரகசியம்.